ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெட்டு வந்து வீட்டில் இருந்தது. அது வந்து சீக்கிரமாக வந்து எக்ஸ்பயர் ஆயிரும். இதோட செல்ஃப் லைஃப் பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 3 டேஸ் தான். அதுக்குள்ளே வந்து எப்படியாவது தீர்த்துடணும். ஸோ எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5-6 ப்ரெட் வந்து இருந்தது. அதை வச்சு இன்றைக்கி சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாங்க. டேஸ்ட்டும் வந்து அல்டிமேட்டாக இருக்கும். வாங்க இது எப்படி செய்கிறது அப்படின்னு பார்ப்போம். இது உங்கள் ஆஷா ஃப்ரம் எங்கள் நனிமா சமையல். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கேபேஜ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வெங்காயம், அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் இதையெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கிட்டு இங்கே ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், கேபேஜ், அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஸோ இந்த வெஜிடபிள்ஸ் தான் ஆட் பண்ணும் அப்படின்ட்டு இல்லை, உங்களுக்கு எந்த வெஜிடபிள்ஸ் பிடிக்குதோ எல்லா வெஜிடபிள்ஸும் கூட ஆட் பண்ணி ஸ்டஃபிங்காக நீங்கள் வைக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வெங்காயம் வந்து கொஞ்சமாக இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் ஒரு 2 பச்சை மிளகாய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கேபேஜும் இது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஸோ இது ரெண்டும் வதங்குறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து இங்கே ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் இப்போ வந்து நான் வந்து ஒரு 3 உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு இந்த மாதிரி மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன். அது வந்து இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இந்த டிஷ்ஷுக்கு உருளைக்கிழங்கு வந்து நல்லா வெந்திருந்தால் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஸோ நல்லா வேக வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு ஃபோக் வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்கிட்டேன். இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் எந்த வெஜிடபிள்ஸ் வேணால் ஆட் பண்ணலாம் ஸ்டஃபிங்க்கு. என்கிட்ட வந்து உருளைக்கிழங்கு இருந்தது, அதனால் நான் வந்து இன்றைக்கி உருளைக்கிழங்கு வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். பட் உருளைக்கிழங்கு யூஸ் பண்ணதுனால டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இது கூட வந்து பார்த்திங்கன்னா பீட்ரூட்டும் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக அது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பீட்ரூட் வந்து நல்லா சொருவிட்டு இதே மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதோட டேஸ்ட் வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக பீஸா சாஸும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். ஸோ இது குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நீங்கள் இது லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக கூட நீங்கள் கொடுத்து விடலாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ சிம்பிளான ஒரு ரெசிபி தான், பட் டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பால் காய்ச்சிறப்போ ஃப்ரெஷ்ஷான பேக்கெட் தான் வாங்கிட்டு வந்து காய்ச்சிட்டு இருந்தேன். என்ன அப்படின்னு தெரியல, அந்த பாத்திரத்தில் காரம் பட்டுருச்சோ என்னன்னு தெரியல, பால் வந்து அப்படியே திரிஞ்சிருச்சு. ஸோ அதை வந்து வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து இங்கே பன்னீராக வந்து அதை யூஸ் பண்ணிட்டேன். ஃப்ரெஷ்ஷான பேக்கெட், அதனால் அந்த பன்னீர் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இது பொரிச்சு எடுத்துக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் வந்து சூடாகட்டும். அதுக்குள்ளே நம்ம இது வந்து இந்த ரோல் வந்து ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சமாக பால் வந்து ஒரு பிளேட்டில் ஊற்றிட்டு 2 சைடும் டிப் பண்ணி எடுத்துட்டு ஸோ எக்ஸ்ட்ரா பால் வந்து இந்த மாதிரி ஸ்க்வீஸ் பண்ணி எடுத்துடலாம். இப்போ வந்து நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா ஸ்டஃபிங், அதை வந்து நடுவில் வச்சுட்டு நல்லா எல்லா பக்கமும் மோல்ட் ஆகிற மாதிரி இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 2 ஷீட் பண்ணுறப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், பட் அடுத்தடுத்து பண்ணுறது வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பட் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்க ப்ரெட்டு வச்சு கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டான ஒரு ரெசிபி, குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ரெசிபின்னே சொல்லலாம். ஸோ கை வச்சு நல்லா இந்த மாதிரி எல்லா பக்கமும் கவர் ஆகிற மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ நம்ம எட்ஜஸ் எல்லாம் கட் பண்ணியிருந்தோம் இல்லையா ப்ரெட்டில், அதை வந்து மிக்சியில் போட்டுட்டு ஒரு ஓட்டினோம்னா இந்த மாதிரி ப்ரெட் க்ரம்ஸ் வந்து நம்மளுக்கு கிடச்சிரும். ஸோ ப்ரெட் க்ரம்ஸ் வந்து தனியாக வந்து கடையில் ஒன்றும் வாங்க தேவையில்லை. நம்ம அந்த ப்ரெட்டோட சைடு கட் பண்ண எட்ஜஸ்லேயே வந்து நான் ப்ரெட் க்ரம்ஸும் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ இப்போ வந்து ஃபைனலாக அது வந்து நல்லா இந்த மாதிரி ரோல் பண்ணி ஒரு சைடில் இருக்கட்டும்.
ஸோ இன்னொன்றும் அதே மாதிரி நான் செஞ்சு வச்சுக்கிறேன். இந்த ரெசிபி மேக்ஸிமம் ஒரு 10 மினிட்ஸில் செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான். ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ உங்கள்கிட்ட வந்து பிரெட் க்ரம்ஸ் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் கொஞ்சமாக வந்து கோதுமை மாவு இல்லாட்டி மைதா மாவு, அதில் கொஞ்சமாக உப்பு மட்டும் ஆட் பண்ணிவிட்டு நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி கலக்கி வச்சுட்டு அதில் வந்து டிப் பண்ணி நீங்கள் பொரிச்சு எடுத்தாலும் இதே மாதிரி தான் இருக்கும். டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி ஒரு 3 ரோல் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ இது வந்து பொரித்து எடுத்துக்கலாம். ஸோ கொஞ்சமாக வெந்ததுக்கப்புறம் மெதுவாக இந்த மாதிரி திருப்பி 2 பக்கமும் நல்ல கோல்டன் கலர் வர்ற அளவுக்கு பொரித்து எடுத்தோம்னா நம்மளோட சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆயிருங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது லெஃப்ட் ஓவர் ப்ரெட்டில் தான் பண்ணுது அப்படின்னு நீங்களாக சொன்னால் மட்டும்தான் தெரியும். அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து பக்காவாக இருக்கும். ஸோ இதோட சவுண்ட் வந்து கேட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். மேலே வந்து பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே வந்து நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். நான் வந்து இது வந்து இன்றைக்கி டொமேட்டோ கெச்சப் அதுக்கப்புறம் சில்லி சாஸோட சர்வ் பண்ணியிருந்தேன். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படின்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.